ஹாய், நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக காரசாரமாக மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 kg மட்டனை வச்சு மட்டன் குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கூட இதே அளவில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வதக்கி அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், இது 25லேருந்து ஒரு 30 கிட்ட இருக்கும். 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு கலர் கொடுக்கும். நான் இங்கே ஒரு பெரிய சைஸு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம், புளிப்பு டேஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் தக்காளி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 2 சில்லு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே குழம்பு இன்னும் கெட்டியாக வரணும் அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு 10 முந்திரி பருப்பும் 1 டீஸ்பூன் கசகசாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே தேங்காய் சில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் சில் ஆட் பண்ணோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 1 போட்டு இதையும் வதக்கிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கியிருக்கேன். நம்ம 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் அதே எண்ணெயிலேயே பரட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கறியை சேர்த்த உடனே அந்த குக்கரில் அந்த கறி ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் அதுவே அந்த கறி பிரிஞ்சு வந்துடும். நல்லா 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கறியோட மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரவும் நம்ம மூடி போட்டு மூடி 5லேருந்து 6 விசில் நான் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற கறியை பொறுத்து விசில் அளவு சேஞ்ச் ஆகும். விசில் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் நல்லா தானாக அடங்குற வரை வெயிட் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ காரசாரமான மட்டன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்போட அளவு 6லேருந்து 7 பேர் ஒரு நேரத்துக்கு தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.